ஆர்கே உங்கள்கிட்ட தொடங்குறேன். இந்த தீர்ப்பு அல்லது இந்த வழக்கு இது தொடர்பாக உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன? இப்படித்தான் பல மாநிலத்தில் இருக்கின்ற அரசாங்கங்களை முடக்கி இருக்கிறார்கள். ஆப்பினுடைய அந்த கேஜ்ரிவாலை சிறைபிடித்து அந்த கேஸ் எங்கேன்னு கேட்குறேன். ஆப்பில் இருந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அந்த முதலமைச்சரை சிறைபிடிக்கிறீங்க. அந்த சிறையில் இருக்கிற சமயத்தில் பெயில் கோருகிறார். பெயில் கோரும்போது அங்கே கேள்வி என்னென்னா, நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, ஏன் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, முதலமைச்சராக இருந்து உங்களுக்கு வேலை செய்ய முடியுமா, நீங்கள் என்ன இங்கிருந்து வேலை செய்ய, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஜட்ஜுகள் கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கேஸினுடைய நிலை என்னன்னு கேட்குறேன்னா, அதாவது ஆப்பை வைத்துக்கொண்டு அங்கே ஒரு அரசியல் செய்துவிட்டு, அதாவது முழுக்க முழுக்க இடி என்பது பாஜகவினுடைய ஒரு கூலிப்படை என்பதுக்கு வேற சான்றே வேண்டாம். இவ்வளவு கடுமையா அதை வேற வார்த்தைகளே கிடையாது. கூலிப்படை தானுங்க இவங்க. அதை 7 சீட்டு வந்து அங்க ஜெயிச்ச பிறகு 2024 தேர்தல் ஜெயித்த பிறகு கேஸே கிடையாது இதுவரை. அது என்ன டெவலப்மெண்ட் கேட்கிறேன். 25 இன்னைக்கு வந்து மே மாதம் ஆகுது. 1 வருடமாக என்ன டெவலப்மெண்ட் கேட்கிறேன். அதே இடத்துல ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஹேமந்த் சோரன் என்ற முதலமைச்சர் ஜனவரி 2024 அவரை வந்து சிறைபிடிக்கிறாங்க. அதனுடைய அந்த கேஸினுடைய ப்ரோக்ரஸ் என்னன்னு கேட்குறேன். மே 1.5 வருஷம் ஆகுது, என்ன ப்ரோக்ரஸ்ன்னு கேட்குறேன். அதே மாதிரி ரோவிங் தான். கவிதா என்ற நம்மளுடைய சந்திரசேகர் ராவனுடைய மகள், அவங்களை வந்து சிறைபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கேஸில் ஒரு ப்ரோக்ரஸும் கிடையாது. இன்னைக்கு கவிதா வெளியிருக்கிறாங்க, அந்த கட்சியை காலி பண்ணிட்டாங்க, டிடிபி பிஆர்எஸ் காலி பண்றாங்க, அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குறார்கள். இறக்குனா பாஜக வந்துடும் நினைச்சாங்க, வரல. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ரேவந்த் ரெட்டிக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணி விட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அதன் பிறகு அந்த என்ன டெவலப்மெண்ட் கேட்கிறேன். ஓகே, இப்போ இது ஒவ்வொரு மாநிலத்தையும் இருக்கின்ற எதிர்கட்சிகளை சீர்குலைக்க வேண்டும், கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் நடக்கின்ற விஷயம் தான். என்னை பொறுத்தவரை இந்த இடங்கள் எல்லாம் நீங்க கேட்கலாம், இங்க ஊழல் நடக்கலையான்னு கேட்கலாம். தாராளமாக 100%. எங்க wherever there is alcohol ஊழல் இருக்கத்தான் செய்யும் என்பது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய கரியர்ல நான் பார்த்த விஷயமா இருக்கிறது. அது எல்லாம் வந்து இப்ப அது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு தானே. ஆமா, நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். அது எப்படி மணி லாண்டரிங்ல வரும்னு கேட்கிறேன். இடி எந்த அமலாக்கத்துறை எந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு உள்ள வருதுன்னு கேட்கிறேன். என்ன பிரெடிகேட் கேஸ்னு கேட்கிறேன். அப்படி பிரெடிகேட் கேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 2017 கேஸ்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. தாராளமாக ஆரம்பிங்கள், யாரும் வேண்டாம்னு சொல்ல. அங்க மணி லாண்டரிங் இருந்ததுனால தாராளமாக ஆரம்பிங்கள். அப்ப எங்க அதிமுக இருந்து யாரை கொஸ்டின் பண்ணீங்க, எங்க போனீங்க, என்ன ரைடு பண்ணீங்கன்னு கேக்குறேன். அதுவும் கிடையாது. அப்போ இது மணல் கொள்ள மாதிரி தானுங்க. அதாவது 2021 மே மாதத்துக்கு இதுவரைக்குமான இடியோட விசாரணைங்கிறது அதிகாரிகள் மட்டத்துல தானே இருக்கு. யாரையும் கட்சியாக போய் அவங்க பார்க்கல. எங்கேயும் திமுக விட்ட விசாரணை அப்படின்னு இன்னும் போலல்ல. இல்லைண்ணா, இதனுடைய கம்ப்ளீட் எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் ஆப்பு டெல்லியிலும் இதை செஞ்சாங்க. ஆம் ஆத்மிக்கும் அதான் நடந்தது. ஆம் ஆத்மிக்கும் இதான் நடந்தது, ஜேஎம்எம்லையும் இதான் நடந்தது. அதன் பிறகு வந்து திடீரென்று ஒரு அரசியல்வாதியை கைதில் பிடி, அரசியல்வாதி என்றால் ஒரு அமைச்சராக இருக்கலாம். இது 2 கேஸ்ல வந்து முதலமைச்சர்களை பிடித்து சிறைபிடித்தார்கள். முதலமைச்சர் இந்த கிராவிட்டி ஆஃப் த அஃபென்ஸ் வந்து இன்னும் ஒரு கோர்ட் கூட புரியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது முதலமைச்சர்களை சிறைபிடித்து தேர்தல் அங்கே ஜெயித்து விட்டு, எங்க ஜேஎம்எம் ஜார்க்கண்ட்லயும் அவர்கள் வந்து மெஜாரிட்டி சீட்டு பிஜேபிக்கு வருகிறது, டெல்லியில வந்து ஸ்வீப் பண்றாங்க. அதன் பிறகு இந்த முதலமைச்சர்களை வெளியே விடுகிறார்கள். வெளியே விட்ட பிறகு எங்க விசாரணை கேட்கிறேன். அவங்க அப்புறம் ஒரு முறையாச்சும் ஃபாலோ பண்ண நடந்திருக்கு, ஒரு முறையாச்சும் சம்பந்தம் பண்ணிருக்கல. என்னை பொறுத்தவரை டெஃபினட்டா கரப்ஷன் இருக்கு. அது அந்த பாயிண்ட் முடிச்சிடறேன். ஆனா இப்போ நீங்க அந்த வழக்குகள் ஆம் ஆத்மியோ அல்லது அதுக்கு இதுலயோ நீதிமன்றம் தானே காவலை கொடுக்குது. நீதிமன்ற காவலில் தானே அவங்க அத்தனை காலம் இருக்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் ஒரு பிரைம் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லி தானே அவங்களெல்லாம் வெறும் இடி மட்டுமே முடிவு பண்ணி அவங்கள சிறையில் வச்சிருக்க முடியாதுல்ல. இல்லை, இடியை பொறுத்தவரை வானளாவிய அதிகாரம் வந்து பாராளுமன்றம் கொடுத்துருச்சு அவங்களுக்கு. அது அப்கோர்ஸ் சிதம்பரத்தினுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளலாம். பட் அப்படி இருந்தால் கூட இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த அளவுக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து வானளாவிய அதிகாரத்தை வந்து ரோவிங் ஒரு ப்ரோபாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீதிமன்றங்களும் குறிப்பாக உயர்நீதிமன்றம் சரி, அது கீழே இருக்கிற நீதிமன்றங்கள் எல்லாம் இடிக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கும், ஏதோ ஒரு மணி லாண்டரிங் இருக்கும், இந்த தேச நலனம் இருக்கும், தேசத்தினுடைய ஃபைனான்சியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்ற அடிப்படையில் பலரும் வந்து ஜட்ஜஸ் வந்து அதுக்குள்ள போகவில்லை. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் மறுபடியும் ஒரு வருட காலத்துக்குள்ளால ஏறத்தாழ 4-5 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறது, அப்சர்வேஷன்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னைக்கு கடைசியாக கரப்ஷன் இருக்கிறது, டெஃபினட்டாக கரப்ஷன் இருக்கிறது. அது யாருடைய கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மாநிலத்தில் இருக்கின்ற ஆர்கனைசேஷன்ஸ் விசாரிக்கலாம். அப்போ நீங்க சொல்லலாம், இல்ல என்ன அது வந்து
இந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற ஆர்கனைசேஷன் தானே சொல்லலாம். சரி, அப்போ அதை விட்டு சிபிஐ தாராளமாக அதை வந்து இன்வெஸ்டிகேட் செய்யலாம்ங்கிறேன், அது தவறு இல்லைங்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இது ஒண்ணுதான், அதாவது இந்த ரோவிங் இன்வெஸ்டிகேஷன், யாரையாச்சும் எங்கேயாச்சும் பிடித்து சிறைபிடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நடக்கின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு வந்து மணி லாண்டரிங் என்று பெயர் கற்பித்து விட்டு இது மாபெரும் ஆஃபென்ஸாக மாத்துறாங்க. மணி லாண்டரிங் மாபெரும் ஆஃபென்ஸ். என்னுடைய கேள்வி உள்ளதான், குஜராத்தும் பீகாரும் வந்து எல்லை ஒட்டி இருக்கின்ற பகுதிகள். குஜராத்ல வந்து நான் இன்னைக்கு சார்ஜ் பண்றேங்க 2.5 லட்சம் கோடிக்கு 3 லட்சம் கோடிக்கு வந்து இன்னைக்கு வந்து மது விற்பனை கொண்டிருக்கிறது. பீகார்ல ஏறத்தாழ ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு நான் இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன். மதுபானியில் நான் போனேன், பார்டர் கிராஸ் பண்ணேன். அங்கேயும் வந்து ஏறத்தாழ அந்த என்டையர் ஏரியா இருக்கிறதே வந்து 300 கிலோமீட்டர் ஏரியாவே கம்ப்ளீட்டாக நேபாளில் மாதேசி ஏரியா கம்ப்ளீட்டாக நடக்கிறதே வந்து பீகாரினுடைய ஆல்கஹால் ட்ரேட்னால தான் நான் இன்னைக்கு சார்ஜ் பண்றேன். நான் போய் பார்த்த விஷயத்தை நான் சொல்றேன். அங்க எங்க இடி இன்வெஸ்டிகேஷன் தெரியல. அங்கதான் மணி லாண்டரிங் எங்க வரும்? எல்லை தாண்டிய விஷயம் இருந்தால் தான் மணி லாண்டரிங் வரும். அங்க எல்லாம் மணி லாண்டரிங் நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஈடு எங்கன்னு கேட்கறேன். ஓகே, பேசலாம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சுப்பிரமணி, எப்படி பார்க்குறீங்க நீதிமன்றத்தினுடைய இந்த கடும் கண்டனங்கள் வந்திருக்கு, அப்புறம் வழக்கு தொடரும், விசாரணைக்கு தடை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து திமுக அல்லது திமுக கூட்டணி சார்ந்த அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்களாம் அது பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இது அவர்களை சார்ந்தது அல்ல. ஏன்னா கபில் சிபல் அவர் வாதம் பண்ணும்போது சொல்றாரு, இது 2014 இருந்து 2021 41 எஃப்ஐஆர்கள் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கின்றது, அதற்குண்டான நடவடிக்கை தான் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சோ இப்ப வந்து இடி வந்து இப்ப கேஸ் எடுத்து கைக்கூலியாக செயல்படுகிறார்கள் அப்படின்ற போது, ஏன் 2014 2021 அதிமுக முன்னாடி அரசாங்கமா இருந்தாங்க, நீங்க தானே வந்து அங்க உள்ள ஊழல்களை வந்து நிரூபிக்க போறேன்னு சொன்னீங்க இல்லையா? அதற்கு ஒரு நல்ல ஒரு கேடயமாக இதை எடுத்துக்கொண்டு இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதானே, கொடுத்து அந்த காலகட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களை சிறைப்படுத்த வேண்டியதானே, உச்ச நீதிமன்றம் இல்ல உயர் நீதிமன்றம் நிறுத்த வேண்டியதானே, ஏன் நிறுத்தல அப்போ? சோ நீங்க தானே சொன்னீங்க அந்த அப்ப ஊழல் நடந்ததா நீங்க நிறுத்த போறேன்னு சொன்னீங்க. டிசம்பர் மாசம், அதாவது 2021 தேர்தலுக்கு முன்னாடி உள்ள டிசம்பர் மாசத்துல அப்போ உள்ள கவர்னர்கிட்ட போயிட்டு இப்போ உள்ள முதலமைச்சர் அப்போ உள்ள எதிர்கட்சி தலைவர் போய் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாரு, கொடுத்தாரு. 15 அமைச்சர்கள் மேல ஊழல் பட்டியல் இருக்கு. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கையில கிடைச்ச வெண்ண மாதிரி ஏன் கை விடுறீங்க? 2014 இருந்து 2021 இன்னும் 5 வருடங்கள் என்ன சொல்லுதுன்னா, இததான் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது, இதுல அமலாக்கத்துறைக்கு என்ன வேலை அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேக்குது. அது கேள்வி சொல்லுவோம் நம்ம. அப்ப இங்க உள்ள ஊழல் ஒழிப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த கேள்விக்குள்ள உள்ளர்த்தம் போயிருந்திருக்கு இல்லையா? அதுல அதுக்கு யார் பதில் சொல்லணும்? எஃப்ஐஆர் போட்டது யாரு? வழக்கு பதிந்ததே லஞ்ச ஒழிப்புத்துறை தானே. லஞ்ச ஒழிப்புத்துறை தான். இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை யார்கிட்ட சார் இருக்கு? இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தை இருக்கு. 2021 இருந்து 2025 4 வருடங்கள் ஆச்சு சார். ஓகே, என்ன ஆச்சு? அந்த 41 எஃப்ஐஆர்கள், அதாவது உங்களோட எதிரியாகிய அதிமுக ஆட்சி காலத்துல நடைபெற்ற ஊழல்களுக்காக இல்ல ஏதோ ஒரு குற்றச்சாட்டுக்காக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அவர் இன்னைக்கு கபில் சிபல் ஐயா அவர்கள். அப்போ 2014 இருந்து பண்ண எஃப்ஐஆர் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் வந்து குற்றச்சாட்டு வந்து எஃப்ஐஆர் மட்டுமே இருக்கிறது. அது வந்து கன்வெர்ட்டே ஆகல. அது யார் மேல தப்பு? அது யாருமே கேட்கறதே இல்லையே. இடி மட்டும் கைக்கூலியா இருக்கிறாங்க. அப்ப மற்ற விசாரணை பண்ணுகின்ற அந்த அமைச்சகம்லாம் யாரோட கைக்கூலியா இருக்கிறாங்க? இன்னைக்கு இப்ப திமுகவுடைய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம், அதை பேசுவோம். திமுக குற்றச்சாட்டு இருக்கு, அதை நீங்க கேள்வி எழுப்புறீங்க, அந்த கேள்விக்கு பிரசன்னா பதில் சொல்லுவாரு. ஆனா உச்சநீதிமன்றம் இடியினுடைய போக்கை பற்றி கடுமையான கண்டனத்தை தெரிவிக்குது. இது அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு கூட்டாட்சியை சிதைக்கக்கூடிய வகையில இவங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எல்லை மீறி விட்டதுன்னு ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்றாரு. அதற்குண்டான எவிடன்ஸ் நாங்க வந்து உரிமை மீறவில்லை, எங்கள் எல்லையை மீறவில்லை சொல்லிட்டு இடியில உள்ள ஆபீசர்ஸ் வந்து கண்டிப்பா